ஊரில் பெரிய மனுஷனா எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்க ஒருத்தர் தான் சிவாஜி சார். அவரோட பையன் கமல் பல வருஷமாக வெளிநாட்டில் தங்கி படிச்சுட்டு திரும்பி ஊருக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட சண்டைக்கோழி விஷால் மாதிரி. ஆனால் அது வேற கதை, இது வேற கதை. எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு சொல்கிறேன். அயல்நாட்டில் ஐஃபையாக படிச்சுட்டு நம்ம ஊருக்கு வர கமல் சாருக்கு இந்த ஊரில் இருக்க சண்டை கலவரம் நிலவரம்லாம் பிடிக்கல. அதனால் திரும்பி வெளியூருக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கப்பவே சிவாஜி சார் இறந்துடுறாரு. ஊரில் அப்பா தான் பெரிய கை, அவர் எடுத்த நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் அது வேற ஃபேன் சட்டை போட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்த கமலை அப்பாவோட இறப்பும் ஊர் கொடுத்த பொறுப்பும் வேறு மாதிரி மாற்றுது. தன் கனவு தன் லட்சியம்னு வாழ்ந்துட்டு இருந்த கமல் ஃபங்க் ஹேர் ஸ்டைலு, பக்காவான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எல்லாம் மாற்றி வெள்ளையும் சொல்லியமா வேட்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் பொது வாழ்க்கைக்கு வர்றாரு. ஒரு விஷயத்தை இருந்தால் தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி ஊருக்காக கமல் தன்னோட கனவு லட்சியம் ஆசை காதலி இன்னும் என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ அதெல்லாமே இழந்து தன்னை முழுக்க முழுக்க ஊருக்காக அர்ப்பணிச்சுப்பார். அப்படி ஊருக்காக அர்ப்பணிக்க அந்த ஊர் என்ன அவ்வளோ முக்கியமா? இவர் இல்லைன்னா அந்த ஊரில் ஒன்றுமே நடக்காதா? இவர் தான் அந்த ஊரை காப்பாற்ற போகிறாரா? ஏன் இப்படி ஊருக்காக தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தியாகியாக வாழணும்? இதுக்கு ரீசன்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்காங்க.